ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காயில் வந்து விட்டமின் ஏ, பிசி இதெல்லாம் நிறையா இருக்குது. பீர்க்கங்காய் வந்து ஒரு வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்தது. இதோட பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் மஞ்சக்காமாலை வந்து குணமடையும். உடம்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டெய்லி வந்து பீர்க்கங்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா நீர் சத்துமே ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரத்த சோகை இருக்கவங்களும் இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அப்புறம் வந்து தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வந்து பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால குணமடையும். இது எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கெட்டியாக ஒரு கோடு மாதிரி இருக்கும், வரி வரியாக இருக்கும். அதை மட்டும் நம்ம அப்படியே இந்த மாதிரி மேலே வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா தோலையும் எடுத்துடக்கூடாது. பாருங்கள், அந்த கெட்டியாக இருக்க இந்த தோலை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த தோலை மட்டும் ஃபுல்லாக எல்லா தோலையும் எடுக்காமல், உங்களுக்கு அது கையில் எடுக்கும் போதே தெரியும், ஒரு கோடு கோடாக இருக்கும், அந்த நார் மாதிரி இருக்கும். அதை மட்டும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து வாரத்தில் ஒன்று இல்லை 2 முறை சாப்பிட்டா நல்லா முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சத்து அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்குமே வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றில் இருக்க புண்ணு இதெல்லாமே வந்து பீர்க்கங்காய் சரி செஞ்சு நம்ம தோல்கள் எல்லாம் வந்து சருமத்தை வந்து பளபளன்னு வச்சுக்கிறதுக்கும் இந்த பீர்க்கங்காய் உதவுது. பீர்க்கங்காயில் நிறைய நன்மை இருக்குது. ஆனால் அதை பற்றி தெரியாதனால நிறைய பேர் வந்து இதை வாங்கி சாப்பிட்றதில்ல. பீர்க்கங்காய் வந்து நீங்கள் கூட்டு செஞ்சோ இல்லைன்னா வந்துட்டு பீர்க்கங்காயில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சோ சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் சத்து தான். இந்த மாதிரி வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்றதுனாலையும் இன்னும் நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். நமக்கு வந்து காய் சாப்பிட்டா போதும், அது எப்படி சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கு எது வேலை ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த கெட்டியான தோலை மட்டும் இந்த மாதிரி கத்தியில் வச்சு இப்படி லைட்டாக எடுத்திங்கன்னா எல்லாம் நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா தொலையும் எடுக்காதீங்க. அப்புறம் நம்ம வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு சொல்லி வெந்துடும். பீர்க்கங்காயோட சாறு எடுத்து அதில் கொஞ்சமாக சர்க்கரை கலந்து காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தோம்னா மஞ்சக்காமலை வந்து க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி நேராக கட் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த சதை இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். என்னோடய வாய்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப வந்து கொல கொலன்னு போயிடும். இந்த சைஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். பீர்க்கங்காயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நீர் சத்து இருக்குது. இது வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பீர்க்கங்காய் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரே ஒரு நேரம் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்மியாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை விட கம்மியாக கட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். நமக்கு வந்து இதில் இருக்க சத்து தான் முக்கியம். இதை நம்ம எப்படி வேணால் செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் சாறு எடுத்து சர்க்கரை போட்டு குடிக்கலாம், கூட்டு செய்யலாம், நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். காய் வந்து என்றைக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதோடய சத்தை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். நமக்கு எந்த வகையில் செய்யறதுக்கு ஈஸியோ அந்த வகையில் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி தான். டக்கு டக்கு நல்லா கட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம பொரியல் தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ வாரத்தில் வந்து அடிக்கடி நம்ம எல்லா காய்கறிகளுமே சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான்வெஜ் நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான்வெஜ்ஜை நம்ம செஞ்சு சாப்பிட்றோமோ அதே அளவு வந்து நம்ம காய்கறி கீரையிலையும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டணும். ஏன்னா பச்சை காய்கறிகளையும் கீரைகள்லேயும் தான் நமக்கு நிறைய விட்டமின் சத்து, நிறையா நோய் எதிர்ப்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு பச்சை காய்கறிகளையும் கீரைகளையும் தான் கிடைக்குது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம இதுக்காக தனியாக ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஷ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை. நமக்கு எது ரொம்ப ஈஸியோ அந்த வகையில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட நீங்கள் 2 வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி வரமிளகா எதுவும் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து நீங்கள் வாங்கும்போது ரொம்ப முத்தனதாக பார்த்து வாங்கிடாதீங்க. அது கட் பண்ணும்போது நிறைய நாராக இருக்கும். அது நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், சீக்கிரமாக வேகாது. நல்லா கொஞ்சம் பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எடுக்க தெரியலனாலும் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே கரெக்டாக உங்களுக்கு நல்லதாக பார்த்து எடுத்து கொடுத்துருவாங்க. பீர்க்கங்காய் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து அடிக்கடி பீர்க்கங்காய் சாப்பிடணும். பீர்க்கங்கான்னு சொல்கிறோம், அதில் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு காய்கறிகளையும் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அது எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. நம்ம வந்து ஜஸ்ட் அதை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுறோம். ஆனால் அதோட நன்மைகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் நல்லது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கூட இன்றைக்கி நம்ம வந்து வரமிளகாய் போடாதனால கொஞ்சமாக வரமிளகாய் தூள். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு 2 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் வந்து நம்ம ஒரு சாம்பார் பவுட்ரு வச்சுருப்போம். என்ன பிராண்டாகவும் இருக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடராகவும் இருக்கலாம். அந்த சாம்பார் தூளை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சாம்பார் தூள் சேர்த்துறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் மனம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சோண்டு சாம்பார் தூள் வந்து நான் அதில் சேர்த்த சொல்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சாம்பார் தூள் சேர்த்துனா போதும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அது குக் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே லைட்டாக அது கொஞ்சம் குக் ஆகும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப அளவாக தான் ஊற்றணும். நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. பீர்க்கங்காய் வந்து நிறைய தண்ணி விடும். ஏன்னா இது வந்து நீர்க்காய் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும். குழந்தைங்க ஒரு சிலவங்களாம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து சரியாக போக மாட்டாங்க, மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பீர்க்கங்காய் கொடுத்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல்னு சொல்கிறது வந்துட்டு சீக்கிரமாக ரெடி ஆகி அவங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு இன்னுமே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் டைட் மோஷன் போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டில் வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலையும் கொஞ்சமாக வந்துட்டு வரமிளகாயும் வணக்கி ஒரு மிக்சியில் அரைச்சி இது கூட வந்து நீங்கள் பொடி மாதிரி தூவிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கிட்ட வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் போடலை. வேர்க்கடலை இருந்தால் அதை நுணுக்கி நீங்கள் மேலே தூவினீங்கனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இருக்க மாதிரியே நிறுத்துனீங்கன்னா கூட நம்ம சாப்பாட்டில் வந்து நல்லா பிணைஞ்சு சாப்பிடும்போது அந்த காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மாவு மாதிரி வெந்திருக்கும். நல்லா இப்படி பிணைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் தேங்காய் தூவிக்கலாம், இல்லைன்னா வேர்க்கடலை தூவியும் வந்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை கண்டிப்பாக தூவி இறக்கி பாருங்கள், அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாம் ஃபுல்லாக சுண்டிருச்சு. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. பீர்க்கங்காய்க்கு தண்ணி மட்டும் நிறையா ஊற்றிடாதீங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.